காத்திருக்கிறது. குருநகர் பாடுமீன் விளையாட்டுக் கழகம் மற்றும் சூசியப்பர் விளையாட்டுக் கழகம் இணைந்து நடத்துகின்ற இந்த தூய ஒளிகண்டம் 2026 உதைவந்தாட்ட சுற்றுப் போட்டிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற விருந்தினர்கள் இந்த நேரத்திலே மாலை அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய விருந்தினர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களை இந்த நேரத்திலே நாம் பெருமனதோடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய தினம் வைத்து இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு குருநகர் புனித யாகப்பர் ஆலய பங்கு தந்தை அருட்திரு ரெக்ஸ் சவுந்தரராடிகள் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மங்கள விளக்கேற்றி வைத்து இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு. அருட்தந்தை அவர்களை தொடர்ந்து குருநகர் பாடுமீன் விளையாட்டுக் கழக தலைவர் மதிப்பிற்குரிய ஆசிரியர் வேண்டி பரிசு அவர்களை இந்த நேரத்தில் நாம் அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கின்ற புனித ஜேம்ஸ் பெண்கள் பாடசாலை அதிபர் அவர்களை மங்கள விளக்கேற்று வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து கடற்தொழில் அபிவிருத்தி சங்க தலைவர் அவர்களை இந்த நேரத்திலே அன்புடன் அழைக்கின்றோம். குருநகர் கடற்தொழில் அபிவிருத்தி சங்க தலைவர் அவர்களை இந்த நேரத்திலே நாம் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து சூசியப்பர் விளையாட்டுக் கழகம் சார்பாக திரு பிரேமன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து 31 பேர் ஞாபகார்த்தமாக அந்த குடும்ப உறவுகளில் இருந்து ஒருவரை வருகை தந்து மங்கள விளக்கேற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து யாழ் உதைவந்தாட்ட லீக் சார்பாக திரு சுரேன் அவர்களை மங்கள விளக்கேற்று வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து இந்த முதல் போட்டிக்காக இந்த மைதானத்தில் விளையாட காத்திருக்கின்ற 2 அணிகள் சார்பாகவும் வருகை தந்திருக்கின்ற தலைவர்களை அணி தலைவர்களை மங்கள விளக்கேற்று வருகை தரும் ரேஞ்சர்ஸ் அணி தலைவர் மற்றும் புங்குடுதீவு நசரேத் அணி தலைவர்கள் இருவரையும் இந்த நேரத்திலே மங்கள விளக்கேற்று அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து எழுந்து சிறப்பாக கொளுத்தும் வகையிலும் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்ற இந்த வீரர்கள் மற்றும் நடுவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்வினை நாம் ஆரம்பித்து வைக்கும். மண்டதீவு கடலிலே படுகொலை செய்யப்பட்ட 31 மீனவர்களின் நினைவாக இன்று ஆரம்பிக்கின்ற இந்த உதைபந்தாட்ட போட்டியானது இன்றே நடந்தர வேண்டும் என்று என்னுடைய ஆசைகளை மனப்பூர்வமாக நல்கி நிற்கின்றேன். நன்றி. தொடர்ந்து இந்த நேரத்திலே வரவேற்புரையோடு தலைமுறையையும் இணைத்து நடத்துவதற்காக குருநகர் பாடுமீன் விளையாட்டுக் கழக தலைவர் புனித பத்திரிசியார் கல்லூரி உப அதிபரும் எங்கள் மதிப்பிற்குரிய ஆசிரியருமாகிய ஆசிரியர் திரு வேட்டி பனிசன் அவர்களை இந்த நேரத்திலே உரை வழங்க அழைக்கின்றோம்.
அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு தெரியும், 40 வருடங்களுக்கு முன்னதாக மண்டைதீவு கடலிலே படுகொலை செய்யப்பட்ட 31 மீனவர்களை நினைவு கூர்ந்து நடத்தப்படுகின்ற தூயோளி வெற்றிக்கிண்ண ஆரம்ப நாள். அன்றைய நாள் நடந்த சம்பவம், அந்த நாளிலே நான் ஒரு இளைஞன் மாணவனாக இருந்தபோது நான் அதை கண்டுகொண்டேன். அந்த மீனவர்களின் உறவுகள் எவ்வளவு வேதனையையும் துன்பத்தையும் அடைந்திருப்பார்கள். அவர்கள் மட்டுமல்ல, நாமும் அந்த துன்பத்தை அடைந்திருந்தோம். அதனை நினைவு கூறும் முகமாக இன்றைய நாளிலே இந்த 31 பேர் ஞாபகார்த்த உதைபந்தாட்ட சுற்று போட்டியை, தூயோளி வெற்றிக்கிண்ண உதைபந்தாட்ட சுற்று போட்டியை இருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் நமது ஆலய பங்கு தந்தை அருட்பணி ரெக்ஸ் சவுந்தரா அவர்களை வரவேற்றிருக்கின்றேன். அத்தோடு செயின்ட் ஜேம்ஸ் மகளிர் கல்லூரியின் அதிபர் அவர்களையும், கடத்தொழில் சங்க தலைவர் அவர்களையும், சூசேப்பர் விளையாட்டுக் கழக தலைவர் அவர்களையும், யாழ் உதைபந்தாட்ட லீக்கின் பிரதிநிதி அவர்களையும், ஏனைய பெரியார்களையும், 31 மீனவர்களின் குடும்ப உறவினர்களையும் வருக வருகென வரவேற்றுக் கொள்வதோடு, இங்கு வருகை தந்திருக்கும் விளையாட்டு அணிகளுக்கும் பார்வையாளர்களுக்கும் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு, இந்த போட்டி சிறப்பாக நடைபெறுவதற்கு உங்களுடைய பூரண ஆதரவையும் ஒத்துழைப்பையும் பண்ணியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த போட்டிக்கான சகல அனுசரணையும் வழங்கியிருக்கிறார்கள் இந்த 31 மீனவர்களின் உறவுகள், உள்ளூர் புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற உறவுகள் இந்த போட்டிக்கான அனுசரணையை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே புலம்பெயர் தேசத்தின் இணைப்பாளராகவும் உறவு பாலமாகவும் இருந்து செயற்படுகின்ற திரு ரேனோ ஜேசுதாசன் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே சிறப்பான நன்றிகளை பாடிமீன் விளையாட்டுக் கழகம் சார்பாக தெரிவித்துக் கொண்டு, இந்த போட்டி சிறப்புற நடைபெற உங்கள் அனைவரது ஆதரவையும் வேண்டி உங்கள் அனைவரையும் வருக வரவென வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த நேரத்தில் நாங்கள் போட்டியை ஆரம்பிப்பதற்கு முன்னராக உயிர்நீத்த அந்த 31 உறவுகள் சார்பாக ஒருவரை நாம் இந்த நேரத்திலே அவர்களுக்கான நினைவு சிற்றுரையாக ஒரு அனுபவ பகிர்வினையோ அல்லது அவர்களுடைய உள்ள கிடக்கைகளையோ பகிர்ந்து கொள்ளுமாறு இந்த நேரத்திலே நாம் அன்போடு அழைத்து நிற்கின்றோம். கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பாக மண்டதீவிலே படுகொலை செய்யப்பட்ட எம் உறவுகள் சாதாரண மீனவர்களாக தொழிலுக்கு சென்றவர்கள். அவர்கள் போராளிகள் அல்ல, சாதாரண மீனவர்கள்தான். அவர்கள் மீனவர்களாக இருந்தாலும் அவர்கள் பயங்கரமாக கொலை செய்யப்பட்டார்கள். அந்த நினைவு இன்றும் எங்களை விட்டு அகலாத ஒரு நினைவாக இருக்கின்றது. எங்களுடைய பிள்ளைகள் அந்த நினைவை விட்டு செல்லக்கூட, அவர்களுடைய நினைவை என்றும் நாங்கள் நினைவு கூற வேண்டும் என்ற ஒரு தனியாத ஆர்வத்தோடு தான் 30 இறந்தவர்களினுடைய பிள்ளைகள் தான் இந்த நிகழ்வுகளை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் தங்களுடைய சொந்தங்களை அவர்கள் என்றும் மறக்காத இந்த நிகழ்வுகளை ஆரம்பித்து செய்கின்றதிலே எங்களுக்கு பெருமிதமும் மகிழ்ச்சியும் இருக்கின்றது. எனவே இந்த விழா நல்ல முறையிலே நடைபெற இறைவன் அருள் புரிவாராக. ஆசிரியை திருமதி யோஜின் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து இந்த போட்டியினை நாம் ஆரம்பித்து வைக்கும் முகமாக இன்றைய தினம் இந்த போட்டிக்காக எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் கொற்றாவத்தை ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழகம் மற்றும் புங்குடுதீவு நசரேத் விளையாட்டுக் கழக வீரர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே நிகழ்வினையும் போட்டியினையும் ஆரம்பித்து வைக்கும் முகமாக விருந்தினர்களை எங்களுடைய வீரர்களுக்காக அறிமுகம் செய்யும் ஒரு நிகழ்வினை நாங்கள் இப்பொழுது ஏற்படுத்தலாம். விருந்தினர்கள் மற்றும் வீரர்கள் இணையும் ஒரு சந்தர்ப்பம் இந்த நேரத்திலே ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிறது. புலம்பெயர்ந்து வாழும் உறவுகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, 40 வருடங்களுக்கு முன் மண்டைதீவில் படுகொலை செய்யப்பட்ட எம் உறவுகளின் நினைவாக அவர்களுக்கான ஒரு நினைவஞ்சலி பாடலை தயாரித்து வெளியிடுவதில் ரொனால்ட் டொரின் ஆகிய நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம்.
இந்த பாடலை எழுதிய பாடலாசிரியர் திரு வெற்றிவேல் துஷ்யந்தன் அவர்களுக்கும் பாடல் வரிகளுக்கு தன்னுடைய குரல் வளத்தால் உயிரோட்டம் கொடுத்த பாடகர் திரு கோகுலன் சாந்தன் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் பல. நாங்கள் கேட்டதற்கிணங்க எந்த ஒரு பிரதிபலன் ஏதும் எதிர்பாராமல் எம் உறவுகளுக்காய் தான் இசையமைக்கின்றேன் என்று கூறி மிகவும் நேர்த்தியாகவும் அற்புதமாகவும் இசையமைத்த எமது மண்ணின் மைந்தனும் எமது உடன்பிறவா சகோதரனுமாகிய திரு சுதர்சன் கிறிஸ்டியன் அவர்களுக்கும் கூடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எந்த நாடாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் தம் உறவுகளை நினைவு கூறும் பொழுது இப்பாடலை ஒலிபரப்பு செய்யும்படி மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இப்பாடல் அவர்களுக்கானது. எத்தனை வருடங்கள் ஆனாலும் எம் மனங்களில் ஆறாத வடுக்களாக அவர்களின் நினைவு